ஹலோ கைஸ், வெல்கம் டு மை சேனல் YCD இனோவேஷன். இன்றைக்கான வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 3.6 வோல்ட் 2900 mAh லித்தியம் அயன் செல்ஸை பயன்படுத்தி 50Ah மேக்கிங் பண்ண போகிறோம். அதுவும் பார்த்திங்கன்னா ஸ்கூட்டர் மாடலில் வரக்கூடிய டியோ பைக்கோட சீட்குள்ளே வைக்க போகிறோம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீட்குள்ளே இவ்வளோ பேட்ரிஸ் வைக்க முடியாது. அதை எப்படி ஒரு ஐடியா பண்ணி வைக்கிறோன்றத இந்த வீடியோவில் உங்களுக்கு டீப்பாக சொல்லியிருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க, கூடவே அந்த லைக் பட்டனையும் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வரும். ஸ்பாட் வெல்டிங் ரொம்ப கரெக்டாக வைக்கணும். அது எடுத்துகிட்டு வராத அளவுக்கு வைக்கணும். அது கரெக்டாக இருக்கான்றதை நம்ம செக் பண்ணணும். அதே மாதிரி ஸ்டார்டிங் எண்ட்லேயும் ஃபினிஷிங் எண்ட்லேயும் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பாட் எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்பாட் வைக்கிறது ரொம்பவே நல்லது. ஏன்னா அந்த இடத்துல தூக்கிட்டு வரதுக்கு சான்ஸ் இருக்குது, ஒயர் பிடிச்சி இழுக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அப்போ ஸ்பாட் ஓப்பன் ஆகும். அதனால் உள்ளே இது போல் இமேஜஸில் இருக்கிற மாதிரி நீங்கள் வச்சிங்கன்னா போதும். ஆல்ரெடி இது பிளான் பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த மாதிரி 3 பார்ட்டாக பிரிச்சுட்டேன். மெயின் பார்ட் பார்த்திங்கன்னா 8x10 அந்த மாதிரி போட்டிருக்கேன். கீழே அதே சேமில் 8x10 போட்டிருக்கேன். அதாவது 16S, அதாவது 16 செல்ஸ் சீரீஸில் பண்ணியிருக்கோம். அது பார்த்திங்கன்னா வோல்ட்டை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக. 10 பேரலல் பண்ணியிருப்பேன். அது பார்த்திங்கன்னா ஏஹெச் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக. அதாவது பிஎம்எஸ் சர்க்யூட் பண்ணுறதுக்கு இந்த மெயின் பார்ட்டில் இந்த 8x10 8x10 இந்த 2 பேட்ரி பேக்கப் ஃபோல்டு பண்ணி வச்சுருப்பேன். அதிலே பிஎம்எஸ் சர்க்யூட்லாம் கொடுத்துக்கலாம். ஏஹெச் இன்க்ரீஸ் பண்ணோம். எக்ஸ்ட்ரா இருக்கிற கீழே இருக்கிற பார்ட்டும் அந்த ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிற பார்ட்டும் ஏஹெச் இன்க்ரீஸ் பண்ணால் தேவைப்படுது. இப்போது இதில் மெயினானது 8x10 தான். ஓகேங்களா, இது ரெண்டுமே இருக்குது. அதாவது 60 வோல்ட் ரெடி பண்ணால் இந்த ரெண்டுத்தையும் ஓப்பன் பண்ணி வச்சிங்கன்னா எப்படி இருக்கும், அது போல் அகலம் இருக்கும். அதை ஃபோல்டு பண்ணியிருக்கேன். ஃபோல்டு பண்ணுறதுனால உங்களுக்கு ஸ்பேசஸ் ரொம்ப கிடைக்கும். உங்களுக்கு ஒரு குறுகிய இடங்களில் பேட்ரி வைக்கிறதுக்கு நம்ம ஏற்ற டிசைனில் வைக்கிற மாதிரி உங்களுக்கு செட் ஆகும். இப்போது இதிலே பார்த்திங்கன்னா பிஎம்எஸ் கனெக்ஷன் ஒரு பக்கம் கொடுத்துட்டேன். வெளி பக்கம் ஃபைனலாக கொடுத்துக்கலான்னு சூஸ் பண்ணி வச்சுருக்கேன். இது ஃபோல்டு பண்ணுறதுக்கு முன்னாடி நிக்கல் ஸ்ட்ரிப் மேலே வார்னிஷ் அப்ளை பண்ணியிருக்கேன், துரு பிடிக்காமல் இருக்கிறதுக்காக. இந்த சால்டரிங் பாயிண்ட்டெல்லாம் சன்மைக்கா அந்த சுவிட்ச் போர்டுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ப்ளைவுட் நான் இந்த பேட்ரிக்கு நடுவில் வைக்க போகிறேன். அது இல்லாமல் டெப்டன் டேப்பு என்னென்ன சேஃப்டி மெட்டீரியல் எல்லாமே இதுக்குள்ளே யூஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம ஃபோல்டிங் பண்ணிடுறேன். மோட்டார்லாம் ரீவைண்டிங் பண்ணுறாங்க இல்லையா, அந்த காயிலுக்கு யூஸ் பண்ணக்கூடிய வார்னிஷ் இது. இப்போது பேட்ரி ஒரு ஷேப்புக்கு வச்சுருக்கேன். இது போல் தான் எனக்கு தேவை. இது மாதிரி நான் டிசைன் பண்ணியிருக்கேன். இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கக்கூடிய பேக் பார்த்தீங்கன்னா 8x8, அதாவது 8 சீரீஸு 8 பேரலில் டிசைன் பண்ணியிருக்கு. இந்த மேலே தூக்கிட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்குங்க இல்லையா, அது பார்த்தீங்கன்னா 6x8, அதாவது 8 சீரீஸு 6 பார்த்திங்கன்னா பேரலல் பண்ணி வச்சுருக்கு. இப்போது இதில் இருக்கிற 8ம் இதில் இருக்கிற 8ம் எடுத்து நம்ம சீரீஸ் பண்ணிவிட்டு 60 வோல்ட் மேக் பண்ணிவிட்டு அந்த 60 வோல்ட்டுக்கு தேவையான சீரீஸ் கனெக்ஷன் இந்த அப்பர் ஒயர் மூலிமா கனெக்ஷன் பண்ணியிருக்கேன். இது பார்த்திங்கன்னா 1² mm ஒயரு. இது நீங்கள் யூடியூப் வீடியோலாம் பார்த்துருப்பீங்க. சால்டரிங் அயனு, தீக்காயம், இது எது பட்டாலும் பார்த்திங்கன்னா மெல்ட் ஆகாது. அந்த பிவிசி ஃபைபர் கொடுத்துருக்காங்க இல்லையா, அது மெல்ட் ஆகாது. அந்த ஒரு நம்பிக்கைக்காக தான் இந்த ஒயர் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி பேட்ரி மாடிஃபை பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி ஒயரிங் கனெக்ஷன் பண்ணுறது ப்ராப்பர் கிடையாது. உங்களால் முடியும், சேஃப்டி இது உங்களால் நம்பிக்கையாக இருக்க முடியும் அப்படின்னா நீங்கள் இது பண்ணலாம். இதை யாரும் நீங்கள் ட்ரை பண்ண வேணாம். நான் என்னுடைய பர்சனல் யூஸ்க்காக எனக்கு லாங் மைலேஜ் வேணும் அப்படின்றதுக்காக, எனக்கு இதனுடைய ஃபுல் டீட்டெயில் தெரியுன்றதுக்காக இது போல் நான் பண்ணியிருக்கேன். என்னெல்லாம் சேஃப்டி ஃபியூச்சர்ஸ் கொடுக்க முடியுமோ அதெல்லாமே கொடுத்துருக்கேன் இந்த பேட்ரி மேக் பண்ணுறதுக்கு. இந்த பேட்ரி மேக் பண்ணி ஒரு 2 month ஆகுது. ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குது, எந்த இஷ்யூஸுமே கிடையாது. இது ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து முடிக்கிற வரைக்கும் எந்த பிரச்சனையும் எனக்கு வரல. அதே மாதிரி இந்த சன்மைக்காவை நம்ம கட் பண்ணிடலாம். அப்போ தான் ஒரு ஷேப் நமக்கு கிடைக்கும். எதுக்காக இந்த ஸ்பேஸ் இந்த மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ஒரு குறுகிய இடத்துல நிறைய ஏஹெச் பைக்கில் வைக்கணும்.
அதுக்காக தான் இதை வந்து ட்ரை பண்ணுது. இந்த ஒயர்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த நிக்கல் ஸ்ட்ரிப் மேலே போகாமல் இந்த சைட்லலாம் கொண்டு வந்திருக்கேன். கேபிள் டேக்லாம் வந்து கரெக்டாக யூஸ் பண்ணியிருக்கேன். சோல்ட்ரிங்லாம் கரெக்டாக எடுத்துகிட்டு வராத அளவுக்கு யூஸ் பண்ணியிருக்கேன். இன்னும் வந்து பார்த்திங்கன்னா இந்த சோல்ட்ரிங் கட் ஆனாலும் இந்த டேமேஜஸ் வந்து வாய்ப்பு வந்து குறைக்கிறதுக்கு அதிக ஃபியூச்சர்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். என்னென்ன டேப்லாம் யூஸ் பண்ணுவேன், இந்த கெப்டான் டேப்பு இதெல்லாம் யூஸ் பண்ணிவிட்டு உள்ளே வந்து பார்த்திங்கன்னா இந்த இன்சுலேஷன் பேப்பர் யூஸ் பண்ணியிருக்கேன். ஃபைபர் கிளாஸ் டேப் யூஸ் பண்ணியிருக்கேன். எதுக்குன்னா வாட்ரு வந்து இன்சைடில் போகக்கூடாதுன்னு. ஹீட்டையும் வந்து கண்ட்ரோல் பண்ணும் இந்த பேப்பர்ஸ் எல்லாமே. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆண்ட்ரஷன் கனெக்டர் வந்து கொடுத்துருக்கு இந்த பேட்ரிக்கு. இந்த பேட்ரி வந்து பிடிச்சி தூக்குறதுக்காக இந்த ஏசிக்கு யூஸ் பண்ணுற காட்டன் ரோல்லாம் வந்து நான் வாய்ஸ் கொடுத்துக்கிறேன் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த பேட்ரியே பார்த்தா தெரியும் ஒரு ஷேப் இருக்குது. 49Ah அதாவது 50Ah பேக் பண்ணதுக்கப்புறம் வந்து நார்மல் செல்லோ டேப்ஸ்லாம் யூஸ் பண்ணியிருக்கேன். சின்ன சின்ன கேப்ஸ்லாம் வந்து க்ளோஸ் பண்ணணும். இப்போது இந்த சார்ஜர் கனெக்டர், ஆண்ட்ரஷன் கனெக்டரு, அதுக்கப்புறம் சார்ஜிங் ஒயருக்காக ஒரு கனெக்டர் யூஸ் பண்ணியிருக்கேன். எதுக்காகனா அந்த டிக்கியோட சீட்டே வந்து நீங்கள் ரிமூவ் பண்ணும்போது எந்த ஒரு ஒயரும் வந்து அதோட இருக்கிற மாதிரி இல்லாமல் அப்படியே ரிமூவ் பண்ணுற மாதிரி இருக்கிறதுக்காக இதை கொடுத்துருக்கேன். இப்போது இந்த கிட்டோட வந்த எம்சிபி பார்த்தீங்கன்னா ஆம்ஸ் ரொம்ப கம்மியாக இருந்தது. கொஞ்சம் லாங் போகும்போது ஒரு 20 கிலோமீட்டர் ரீச் ஆகும்போது வந்து ட்ரிப் ஆச்சு. அதனால் வந்து பார்த்திங்கன்னா 63 ஆம்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டேன். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எல்பிஜி டின்னு மூலயமா ஹீட் பண்ணி சுற்றி வச்சு அழுத்திக்கிட்டேன். அதே மாதிரி மேலே கொஞ்சம் அதே மாதிரி ஹீட் பண்ணி அழுத்தேன். ஃபஸ்ட்டே வந்து அதிகமாக பண்ணிவிட்டேன். ஆனால் தேவையான இடத்துல மட்டும் ஹீட் பண்ணி அழுத்துனிங்கன்னா ரொம்ப டேமேஜஸ் வந்து குறையும். இது வந்து சார்ஜிங் போட்டு எம்சிபி இந்த நம்ம ஒயர் வைக்கும்போது இந்த எம்சிபி வந்து டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து பிளான் பண்ணி வச்சுக்கலாம். எதுக்கு ரிமூவபிள் பேட்ரினா, ரிமூவபிள் பேட்ரி தான் எப்பயுமே பெஸ்ட்டாக இருக்கும். நம்ம சார்ஜ் போடல ஏதாவது பிரச்சனைனாலும் வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்து நம்ம வந்து சார்ஜ் போட்டுக்கலாம். ஏதாவது ஒரு ஆக்சிடெண்ட்டோ இல்லை பைக் சேஞ்ச் பண்ணாலும் இந்த பேட்ரி எடுத்து இன்னொரு வண்டியில் வச்சுக்கலாம். டெஸ்டிங்க்கு யூஸ் பண்ணலாம். அதனால் வந்து எப்பயுமே ரிமூவபிள் பேட்ரி தான் பெஸ்ட்டாக இருக்கும். ஃபால்ட்டுனா கூட கொஞ்சம் ஈஸியாக எடுத்துகிட்டு வந்து செக் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா நல்ல ரிசல்ட் இருந்தது. ஒரு 70 to 80 கிலோமீட்டர் மைலேஜ் தருது. இன்னும் இது போல் எலக்ட்ரிக்கல் பைக், ஹைப்ரிட் பைக் கன்வர்ஷன் இது போல் சம்மந்தமான வீடியோஸ்க்கெலாம் நாங்கள் வந்து போஸ்ட் பண்ணுறோம். இது மாதிரி ரெடி பண்ணி கொடுக்குறோம். கேட்குறவங்களுக்கு விருப்பம் உள்ளவங்க கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன் நம்பருக்கு வந்து நீங்கள் வந்து கால் பண்ணி பேசலாம். உங்களுடைய சந்தேகங்களை வந்து கேட்டுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க, ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.